சூப்பர். இந்த தடவை என்ன ஆகும்னா கொஞ்சம் அப்படியே கெத்தா இருப்பீங்களோ, அப்படிதான் இருக்க போகுது. இந்த ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தைரியம், வீரியம், விஜயம், வெற்றி எல்லாம் இயங்கும். சரிநிகர் சமானமா வந்து நிப்பீங்க. நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி சில விஷயத்துல போட்டி மனப்பான்மை அதிகமாகும். அது வீடாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, ஆப்போசிட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்கும்போது ஒன்னா உங்களோட உடல்நிலை உங்க அம்மாவோட உடல்நிலையில கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரகிள் பண்ணும். அப்படியே உங்க அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த போட்டி மனப்பான்மை செவ்வாய் எப்படின்னா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கும். அந்த மாதிரி உங்களை போட்டி போட வச்சுட்டு மென்டலி அதுக்கப்புறம் தான் தேவையில்லாம போட்டோமோ அப்படின்னு தோணும். வருமானம் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி தொய்வு நிலையா தெரியற மாதிரி இருந்தா கூட அங்க பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய பார்வை இருக்கு. அப்ப ஏதோ ஒரு உதவி, ஏதோ ஒரு ஸ்பீடா வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? எப்பயும் சொல்ற மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சரியான ராஜயோகம் தரும். அதை தாண்டி இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், ஏற்கனவே நான் சொல்ற மாதிரி நானாக தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, நிஜமாகவே அப்படிதான் உருவாகி வந்து கொண்டிருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா வாங்க பார்ப்போம். சும்மா 1 2 3 சொல்ற மாதிரி இந்த கால் வைக்கிற இடம்லாம் எனக்கு மட்டும் கண்ணி விடியா இருக்குமான்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு இப்போ தனுசு. ஆனா பெருசா நெகட்டிவா இருக்குமானா அப்படி ஒன்றும் இல்லை தான். பட் இந்த பக்கம் சனி வக்ரமாயி 4ஆம் பார்வையாக தனுசுவை பார்க்குறாரு. ஓகே, அங்கேருந்து செவ்வாய் உங்களை தான் பார்ப்பேன் அடம் பிடிச்சி பார்க்குறாரு. பட் ஸ்டில் ஓகே, குருவும் செவ்வாயும் இப்படி தான். அதனால் நட்பு கிரகம் பார்க்கும்போது நல்லவே எல்லாம் கூடி தான் வருன்ற அடிப்படையில் வேறு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வரப்போகிறது இல்லை. 10க்கு செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கும் பார்வை செய்கிறார். இந்த பக்கம் சனியோடைய பார்வை நமக்கு தனுசுக்கு வந்து விழுந்திருக்கு, 10ஆம் பார்வை. அப்போ செவ்வாயும் பார்த்து சனியும் பார்க்கக்கூடிய இந்த தனுசுன்ற சுயம்பு எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்தோன்னா 11ஆம் வீட்டதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. ஸ்கூல் சூப்பர். 10ஆம் வீட்டதிபதி 10ஆம் இடத்துலையும் ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு. சூப்பர். இந்த தடவை என்ன ஆகுனா கொஞ்சம் அப்படியே கெத்தா இருப்பீங்களோ, அப்படிதான் இருக்க போகுது. இந்த ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தைரியம், வீரியம், விஜயம், வெற்றி எல்லாம் இயங்கும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முதல்ல ராசிநாதன் வலுவாக இருக்கார். 8ஆம் இடத்துல ராசிநாதன் வந்து மறைந்திருந்தாலுமே அவர் வந்து உங்களுக்கு குரு தான். குரு வந்து எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவாருன்ற அடிப்படையில் இருக்கிற இடத்த பால் செய்வார். அப்போ 8ஆம் இடம்ன்றது விபத்து, கண்டம், அது இது லொட்டு லொசுக்கு மேலே இருந்து விழுறது, திடீர் நடக்கிற விஷயம், இதெல்லாம் எதுவும் நடக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். யார் வந்துக்கலாம் பார்த்துக்கலாம், வான்னு சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போறீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாயுடைய பார்வை வேற டைரக்டா உங்களை தான் பார்க்குறாரு. 7ஆம் பார்வையா, சமசப்தமா பார்வையா. அப்போ என்ன ஆகும்? சரிநிகர் சமானமா வந்து நிற்பீங்க. நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி சில விஷயத்துல போட்டி மனப்பான்மை அதிகமாகும். அது வீடாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, ஆப்போசிட். ஸ்பௌஸ் அப்படின்னா 7ஆம் இடம். அப்போ கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வந்து அவங்களுடைய சக போட்டியாளர்கள் இல்லை சக வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள், உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் போட்டின்னு நினைக்கிறீங்களோ இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் மூடு அதிகமாக போகுது. கொஞ்சம் அந்த வைப்லேயே இருக்க போறீங்க இந்த மாதம். அது எப்போ? ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம். ஏன்னா ஆல்ரெடி குருவோட சேர்ந்து சூரியனும் அந்த 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க போறாரு. ஸோ 9ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல அமர்ந்திருதல் அப்படின்றது வந்துட்டு நிறைய மறைபொருள் ஞானத்தை அந்த இடத்துல வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரணியை கொடுக்கும். நிறைய ஆன்மீகத்தோடைய ஒரு கனெக்டிவிட்டி, நிறைய கோயில்களுக்கு போறது, நிறைய யூனிவர்ஸோட எனர்ஜியை உணர்றது. இந்த 111 11 55 333 இந்த நம்பர்லாம் இந்த மாசம் ஃபுல்லா நிறைய கண்ணில் போடப்பட்டதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு தனுசுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய மோட்டிவேஷனோட, நிறைய தைரியத்தோட, யார் வந்தாலும் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு கான்ஃபிடன்ட் பவரோட. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்கும்போது ஒன்னா உங்களோட உடல்நிலை உங்க அம்மாவோட உடல்நிலையில கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரகிள் பண்ணும். ஆனா குருவோட பார்வை இருக்கலாம், ஒன்றும் பெருசா உங்களுக்கு நெகட்டிவா இருக்காது. ஆனால் உறவுக்காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய உங்க அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்க அம்மாவா இருந்தீங்கன்னா, உங்க பிள்ளை தனுசு ராசியோட இருந்தாலும் உங்க உடம்பு நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ வீட்டில் 2 3 தனுசு ராசி இருப்பாங்க இல்லையா? அப்போனா நம்ம பிள்ளை தனுசா இருக்கும்போது நம்மளுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த உடைமை என்று சொல்லக்கூடிய அமைப்புல ஏதோ ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஏதாவது ஒன்று தொலைறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனம் கொஞ்சம்
கொஞ்சம் செயல்ல நிதானமா இருக்கணும். இந்த போட்டி மனப்பான்மை செவ்வாய் எப்படின்னா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கும். அந்த மாதிரி உங்களை போட்டி போட வச்சுட்டு மென்டலி அதுக்கப்புறம் தான் தேவையில்லாம போட்டோமோ அப்படின்னு தோணும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ரொம்ப கவனமா இருங்க. யாரை பத்தியும் யார்கிட்டயும் காசிப் பேசாதீங்க. இந்த தடவை நீங்க ஏதாவது காசிப் பேசுனீங்க அது உங்களுக்கே ஒரு வேற மாதிரியான நிகழ்வுகளை கொண்டு வந்து விட்டுடும்ன்றதுல கொஞ்சம் தெளிவா இருங்க. அதே மாதிரி இந்த குரு சூரியனுடைய காம்பினேஷன் எகைன் திரும்ப வந்து 9ஆம் வீட்டு அதிபதி கேதுவோட வேற சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தொடைப்பகுதி மொட்டி பகுதியில் கவனமா இருக்கணும். மொட்டி கால் சம்பந்தப்பட்ட இடத்துல சில சில பெயின் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் ரொம்ப அலாட்டாக இருக்கணும். ஓகே, மற்றபடி எல்லாமே வெற்றி தான். தனுசுவை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து நிறைய 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 நல்லவை இருக்குது. என்னதான் சனி போய் ஒரு 4ஆம் இடத்துல ஒரு 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி ஒரு 4ஆம் இடத்துல வக்கரமாக இருக்காருன்னா வருமானம் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி தொய்வு நிலையாக தெரிகிற மாதிரி இருந்தால் கூட அங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய பார்வை இருக்குது. அப்போ ஏதோ ஒரு உதவி, ஏதோ ஒரு ஸ்பீடாக வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்குது. 12ஆம் வீட்டு அதிபதி வந்து நமக்கு 2ஆம் வீட்டுக்கு பார்வை கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஏதாவது ஒரு விரயம் பண்ணி அதன் மூலமாக இன்கம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஏதாவது நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியோ, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரமோஷனை பண்ணியோ, இல்லை நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, யாரையாவது உங்களுக்கு டீ காப்பி வாங்கி கொடுத்தோ, ஏதோ ஒரு சின்ன ஒரு விரயம் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கான வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்புகள், அப்போ செலவு பண்ணி அதற்கான இன்கமை வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதி தான் செவ்வாய். 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துக்கு பார்வை தராரு. இப்படி எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர். அப்போ பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு இந்தான்னு கிடைக்க போகுது. வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், வாத்தியாரா இருக்கிறவங்க, வக்கீலா இருக்கிறவங்க, டீச்சர்ஸா இருக்கக்கூடியவங்க, ஜோதிடர்கள், மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, பேச்சை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய ஆங்கர் பண்றவங்க எல்லாரும் யாராவது தனுசு ராசியில இருந்தீங்கன்னா 200% இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கு. குருவா அமர்ந்து 4 பேருடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கான அத்துணை வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய 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 கீர்த்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ தனுசுக்கு வந்து ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒற்றை தலைவலி, கண்ணு, கால் இது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. அம்மாவுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை தேவை தேவை. ஓகே, தனுசு ராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, வேறு என்ன வேணும்? யாரெல்லாம் 12th வரைக்கும் படிக்கிறீங்களோ அத்தனை தனுசு ராசிக்காரங்களும் சூப்பர். பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற மாதிரி இருக்கும். 8வது வரைக்கும் இருக்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். 10வது 12வது படிக்கும்போது அதுக்கு நிறைய சப்போர்ட். எப்பயுமே நான் சொல்ற மாதிரி கிரகம் தாங்க நம்மளை இயக்கிட்டு இருக்கு. நல்ல கிரகத்தோட அமைப்பு நல்ல தசாபதியில் நடக்கும்போது நம்ம வேற லெவலில் கொண்டு போய் நம்ம பிள்ளைங்க வந்து ஜெயிச்சிருங்க. அதனால பெருசாக போட்டு பிள்ளைங்களை போட்டு கவலைப்பட்டுக்க வேணாம். தனுசு ராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவை மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, பிள்ளைகளுடைய ஹெல்த்தில் த்ரோட்டு சம்மந்தப்பட்ட இடத்துல, கோல்டு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனம். ஏன்னா 10ஆம் அதிபதி ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு, சூப்பர் தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவர் தான் அப்படியே வந்தீங்கன்னா நம்மளோட 7ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கார். அப்போது பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடாமல் பார்த்து இந்த தடவை கொஞ்சம் அது வந்து நிறையா நடக்கும். இல்லை ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும், அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டிங்கன்னா போதுமானது. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்டோட நிற்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களோட திறமை வெளிப்படும். நிறைய பேருக்கு டீச்சிங் ஃபீல்டில் வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த அரசாங்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டீங்கன்னா இந்த தடவை நீங்கள் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நல்ல இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறதுக்கான அமைப்பு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பு. செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதத்துக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கல்யாணம் ஆகி குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அமோகமாக இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி தொட்டதெல்லாம் திளங்கக்கூடிய காலகட்டம். வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பராமரிப்பு செலவு வந்துட்டு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறையா வந்து வெள்ளியில் ஏதாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வாங்கினீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகே, சூப்பர், ஃபைன். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் தேவையில்லாத ஏதாவது ஒரு மனக்லேதம் வந்துட்டு போகலாம். அப்படியா இப்படியா தேவையே இல்லாத ஏதாவது ஒரு மனக்லேதம், யாரையாவது பற்றி நம்ம பொறணி பேசுறது, இல்லை யாரையாவது நம்மளை பற்றி பொறணி பேசுறது, நம்ம ஒருத்தவங்களை பற்றி வந்து ரொம்ப விவரித்து சொல்கிறது, நான் பார்த்து வளர்ந்தவன், இந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது உங்களுடைய மதிப்பு மரியாதைக்கு எடுத்து விட்டுரும். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ராகு இந்த வேலையை செவ்வனே பண்ணுவார். அதனால இந்த தசாபதி வரக்கூடிய காலத்தை பொறுத்து சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலை, உங்கள் குடும்பத்தோட உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள். 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வலுவாக இருக்கிறார், குருவோட பார்வையில இருக்காரு. அதனால யாருக்கா அந்த வட்டிக்கு விடுறது, வட்டிக்கு வாங்குற மாதிரி வேலையெல்லாம் இருந்தால் இந்த வருஷம் வேண்டாம், இந்த மாதம் வேண்டாம், வருஷமே வேண்டாம், இந்த மாதம் கண்டிப்பாக வேண்டாம். நிறைய பேருக்கு பேங்க் லோன் மூலமாக ஏதாவது ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே தான் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகுன்றதை புரிஞ்சுக்கோங்க. டென்ஷன் ஆகாதீங்க. தேவையில்லாத டென்ஷன் டிப்ரெஷன்லாம் கொஞ்சம் செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏற்றி விட்டுருவார். அதனால் அதில் கொஞ்சம்
கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. எதை பத்தி ஒரி பண்ணவே வேண்டாம். பேச்சில் கவனம், செயல்ல கொஞ்சம் நிதானமா இருந்தால் போதுமானது. தனுசு ராசிக்காரர்களுக்கு எஸ்பெஷலி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய மாதம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்துல கொஞ்சம் வாய் வார்த்தையை விடாம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் நல்லது. ஏன்னா ரொம்ப கான்ஃபிடன்ட் பவர் அதிகரிக்கும் போது எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சில சமயம் உங்களுக்கு தசாபுச இல்லாட்டி வேலை இழப்புவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே, இதனால் கனாடில் பி கேர்ஃபுல் நீங்களே சொல்லிக்கங்க. ஓகே ரைட். தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? எப்பயும் சொல்ற மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சரியான ராஜயோகம் தரும். அதை தாண்டி இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு சரபேஸ்வரருடைய வழிபாடு, அப்படி இல்லாட்டி பிரத்திங்கரா தேவியோட வழிபாடு எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி. நிறைய 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 விஷயங்கள் டக்கு 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 நிவர்த்தி ஆகக்கூடிய காரணம். 8ஆம் இடத்துல குரு வந்து அமர்ந்திருக்கனால நிறைய மந்திர உச்சாடனம், மந்திர உபதேசம், நம்ம 4 பேருக்கு குருவா இருந்து சில விஷயம் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் நடக்க போகுது. சூப்பரா இருக்கு இந்த மாதம். பிரத்திங்கரா தேவியோட ஆசை அல்டிமேட்டா அனுகிரகம் பண்ண போறான் இந்த தடவை. அதனால அம்பிகையை பிடிச்சுக்கோங்க, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர்றதுன்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை இனிதே கொடுக்க காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய ஊஞ்சல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஊஞ்சல் பார்க்கறது, ஊஞ்சல் அம்மன் இருக்கிற மாதிரி பார்க்கறது, இல்லை ஊஞ்சலை நீங்களே உட்காந்து ஆடிட்டு வர்றது, ஊஞ்சல் இருக்கக்கூடிய இடத்த கிராஸ் பண்ணி போறதுன்ற மாதிரி கொஞ்சம் தாப்பிசைன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். முன்ன பின்ன போயிட்டு வரக்கூடிய வாழ்க்கை தான். நீ ஸ்டடியா இரு, உன் ஆட்டி விடுறதே நான் தான், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன் வழியை பார்த்துட்டு போயிட்டே இரு, ஆனா பிடிச்சிக்க, கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த ஊஞ்சல் பார்த்தன்ற நிகழ்வு இருக்கிறது. அடுத்தவங்களை பத்தி பேசுற விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே நினைத்த மாத்திரத்தில் நடக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு.